எதனால? எனக்கு என்னோட வாய்ஸ் சரியா புரியாததால வந்துட்டு ஆடிஷன் வந்துட்டு நான் டானுக்கு அப்புறம் நான் போயிருக்கேன். டானு, டாக்டர் ரெபல் அதுக்காக அப்புறம் நான் போயிருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு இப்ப தேடிட்டு இருக்காங்க. ஹவுஸ் பாயா இருந்துமே வந்துட்டு நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஓகே, நடிக்கணும்ன்ற ஆசையில வந்துட்டு ஹவுஸ் பாயா இருந்து இல்ல அந்த சீன் அது வேண்டாம்னு சொல்லி மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, நீங்க வேணான்ட்டீங்க. நான் எங்க வேணாம்னு வெல்கம் டு தி ஷோ சினி ஸ்பாட். உங்களில் நான் சதீஷ். இன்னைக்கு நம்மளோட ஷோல ஆக்டர் சரத் தான் வந்திருக்காங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? சூப்பரா இருக்கேன். ஒரு படம் பண்ணிட்டோம். அந்த படம் எப்ப வருது இதெல்லாம் தாண்டி வீட்டுல நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குங்கிறத பாத்துட்டு இருப்பாங்க. உங்க படம் வெளியாகுது, வீட்டுல எல்லாம் என்ன சொன்னாங்க? ஃபேமிலி சைட்ல வீட்டுல இருந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் வந்துட்டு பிளாக் பஸ்டர், அதுவுமே வந்துட்டு நல்லா ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இந்த படத்துக்குமே வந்துட்டு அவங்க பாக்குறப்போ தியேட்டர்ல போய் பார்த்துட்டு அவங்க பாக்குறப்போ எல்லாரும் ஹீரோ காப் ஈக்குவலா வந்து என்ன ட்ரீட் பண்றப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. நைஸ். ஏன்னா நீங்க சொன்னதுதான், மெக்கானிக்கா இருந்து ஆபீஸ் பாயா இருக்கும்போது நீங்க லைக் படம் பண்ணுவீங்க அப்படின்னு வீட்டுல யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்கள எதிர்பார்ப்பும் அதுவும் கிடையாது. பட் அப்படியே நான் படம் பண்ண போறோமா அப்படின்னு உடனே சொல்லிருப்பீங்கல்ல, அப்ப என்ன சொன்னாங்க? அவங்க எந்த ஒரு ரிஜெக்ஷனும் சொல்லல. ஓகே, நல்லா பண்ணேன், அவ்வளவுதான். அதுதான் சூப்பர். கிரிட்டிசம் ஃபேஸ் பண்ணிருக்கிறது இருக்கும், லைக் விமர்சனங்கள் நேராவும் சரி சோசியல் மீடியாவும் சரி, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுவே ஃபேஸ் பண்ணீங்களா? அதெல்லாம் எடுத்துக்கவே மாட்டீங்க. ஓகே ஓகே. ஒரு எல்லாரும் பார்த்துட்டு சொல்லுவாங்க, இப்பெல்லாம் பண்றாங்கப்பா, சொல்றோம் என்ன சொல்லிட்டுதான் இருப்பான், அதுக்காக நாம என்ன பண்றது, தட்டி விட்டுறதுதான். சூப்பர். ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்ப நம்ம அடுத்தடுத்து இந்தந்த ரோல் எல்லாம் பண்ணணும், இந்தந்த விஷயத்துக்கு எல்லாம் நம்ம ட்ரெயின் ஆகும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அது என்னால பண்ண முடியும்னு அவங்க நம்பினாங்க அப்படின்னா நான் கண்டிப்பா எந்த ரோல் வேணா, ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கிடையாது, எந்த ரோல் வேணா பண்ணலாம். ஓகே, லைக் நான் இந்தந்த விஷயங்கள்லாம் கத்துக்க போறேன் அப்படிங்கிறதுனா இந்தந்த விஷயங்கள்லாம் எனக்கு கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் நான் நல்லா பேசணும். ஓகே, நல்லா பேசணும், பேச கத்துக்கணும், அது மட்டும்தான். ஓகே, ஏன் நர்வஸா இல்ல கம்ஃபர்ட் இல்லாதனாலயா எப்படி? எனக்கு என்னோட வாய்ஸ் சரியா புரியாததால வந்துட்டு அது மட்டும் நான் நல்லா பண்ணணும்ன்றதுதான். ஓகே ஓகே. ஆடிஷன் அப்படின்னு போயிருக்கீங்களா? எத்தனை ஆடிஷன் போயிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆடிஷன் வந்துட்டு நான் டானுக்கு அப்புறம் நான் போயிருக்கேன். டானு, டாக்டர் ரெபல் அதுக்காக அப்புறம் நான் போயிருக்கேன். போயிட்டு ஜஸ்ட் அவங்களாம் வந்துட்டு ஒரு போட்டோ வாங்கிக்கிட்டு அப்படியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அது போலதான் இருக்கும் நிறைய இடத்துல. ஓகே, ஒரு கிரேசியான ரெஸ்பான்ஸ் வந்துருக்கும்ல, இன்ஸ்டாலேயோ லைக் இன்பாக்ஸ்லயோ இல்ல போத போன் கால் தியேட்டர்ல ஏதாவது ஒரு பர்சன் வந்து ரொம்ப கிரேசியா உங்கள்கிட்ட வந்து உங்களோட படங்களை பார்த்துட்டு உங்களை கொண்டாடி பேசியிருப்பாங்க, அது ஞாபகம் இருக்கா ஏதாவது? இப்ப ரீசெண்டா வந்து என் ஃப்ரெண்டு வந்துட்டு எனக்கு கால் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒன்னு இப்போ பிக் ஸ்கிரீன்ல பார்க்கணும் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருந்தோம், நடந்துச்சு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அழுதாரு. அப்படியா? ஓகே, நீங்க என்ன படிச்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? லைக் என்ன படிச்சிருக்கீங்க? 10th படிச்சிருக்கீங்க. சூப்பர். ஆனா லைக் எப்படி சொல்றது, ஒரு இன்ஸ்பிரேஷனா தான் நிறைய பேருக்கு நீங்க பேசினது இருந்திருக்கும். எப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம லைக் ஆபீஸ் பாய்ல இருந்து டுவர்ட்ஸ் இப்போ ஒரு ஆக்டர், அதுவும் ரெகக்னேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர், பார்த்தா இவர்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்டர். சோ இந்த டேக் லைன் இருக்குல்ல, ஆபீஸ் பாய் டு ஆக்டர், இதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் உண்மை. ஓகே, ஆபீஸ் பாய் டு ஆக்டர்னா வந்துட்டு எல்லார்கிட்டயுமே எல்லாமே முடியும். அது இல்லாம வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இப்ப தேடிட்டு இருக்காங்க. ஹவுஸ் பாயா இருந்துமே வந்துட்டு நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஓகே, நடிக்கணும்ன்ற ஆசையில வந்துட்டு ஹவுஸ் பாயா இருந்து அவங்களுக்கான சரியான பிளாட் கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, எனக்கு இது கிடைச்சிருக்குன்றப்போ வந்துட்டு நான் நல்லா யூஸ் பண்ணுவேன் தான். புரியுது. அதான் தக்க வச்சுக்கிறதுக்காக நம்ம அடுத்து என்ன பண்ணணுமோ அது கரெக்டா பண்ணுவேன். சூப்பர். அடுத்தடுத்து எத்தனை படங்கள் போயிட்டு இருக்கு? இப்ப ஜெயிலர் 2 ஓகே, ஜெயிலர் 2 இல்லாம இப்போதைக்கு போன் வந்துட்டு இருக்கு கால்ஸ். ஆமா, யூத்துக்கு அப்புறம் எத்தனை கால்ஸ் வந்திருக்கும் லைக் இந்த படம் அப்ரோச் விஷயமா? ஒரு 2-3 கால்ஸ் வந்துட்டு வெப் சீரிஸ் படங்களுக்கு வந்துருக்கு. நைஸ் நைஸ் நைஸ். யாரோட காம்பினேஷனா நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு?
எல்லா ஹீரோ கூட நடிக்கணும் ஆசையா தான் இருக்கு. சொல்லுங்க, பரவாயில்ல. சிவகார்த்திகேயன் சாரோட நடிச்சிட்டீங்க, ரஜினி சாரோட நடிச்சிட்டீங்க, ஓகேவா? அடுத்து இருக்கக்கூடிய ஹரிஷ்கலன் சாரோட நடிச்சிட்டீங்க. இப்ப வேற யாரு, வேற என்னென்ன ஆர்டிஸ்ட் இருக்காங்க? சிம்பு சார போய் பார்த்துட்டு வந்தாச்சு. சொல்லுங்க. அஜித் சார், ஓகே. விஜய் சார் கூட நடிக்க முடியாது. ஆமா, கடைசி படம் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா வந்துட்டு பீச்ல ஒரு சான்ஸ் கிடைச்சது, அது மிஸ் ஆயிடுச்சு. ஓ, பீச்ல கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, பட் அது மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, என்ன ரீசன்னாலும் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, அந்த சீன் அது வேண்டாம்னு சொல்லி மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, நீங்க வேணான்ட்டீங்க. நான் எங்க வேணாம்னு சொல்ல, நான் எதுக்கு வேணாம்னு சொல்லணும்? வேர்ல்டு ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்கு நான் வேணாம்னு சொல்ல போறேன்? ஸ்கிரிப்ட்லயே எடிட் ஆயிடுச்சு. ஆமா. ஓகே, சரி. ஓகே, விஜய் சார், அஜித் சார் சொல்லியாச்சு, விஜய் சார் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து வேற? அடுத்து இருக்கு எல்லா கூடயும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடணும்பா அப்படிங்கிற ஒரு. ஓகே, அப்பனா இது டைரக்டரா எனக்கு இந்த டைரக்டர் கூட ஒர்க் பண்ண ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னா வெற்றிமாறன் சார். வெற்றிமாறன் சாரோட சூப்பர். எப்பயில இருந்து அந்த ஆசை தெரிஞ்சுக்கலாமா? வெற்றிமாறன் சாரோட ஒர்க் பண்ணணும். அவர் பார்த்தா வைபா இருக்கு. வைபா இருக்கா சார பார்த்தா? ஆமா. ஓகே. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவர் கூட ஒர்க் பண்ணா வந்துட்டு ஒரு பெரிய நிறைய கத்துக்கலாம், லேர்ன் பண்ணலாம் சொல்லி சொல்லிருக்கேன். கண்டிப்பா. அதனால அதை நானும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ரொம்ப. ஓகே, கென்னு கிட்ட கேட்டீங்களா வெற்றிமாறன் சாரோட ஒர்க் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க நோட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஷேர் பண்ணிட்டாரா? இல்ல. ஓகே, ஏன்னா அவரு அங்கேருந்து வந்த அந்த பட்டறையில இருந்து வந்த ஒருத்தவர் தான், அதனால கேக்குறேன். அது போல கேட்டது இல்ல, பட் வந்துட்டு கேட்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆமா, கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதும் நமக்கு கொஞ்சம் ஈஸியா அடி வாங்காம தம்பிக்கலாம். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? லைக் இந்த படம் நான் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை நான் என்னோட ஆக்டிங்லயே சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா அது என்ன படமா இருக்கும்? நான் பார்ப்பேன். ரீவாட்ச் ஒரு படம் பார்த்தோம்னா அந்த கதைலாம் தெரிஞ்ச அப்புறம் அந்த சாரி ஒன் டைம் வாட்சபிள் தான். எல்லா படமுமே ஒரு டைம் பாத்துருவேன். ஓகே, ஏன்னா மிஸ்கின் சார் எல்லாம் சொல்லுங்க, ஒரு படத்தை ஒரு தடவை தான் பார்க்க முடியும், திரும்பி பார்க்க முடியாது, 2 தடவை பார்க்க முடியும், ஒரு தடவை பார்த்து போதும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் சொல்லிருப்பாங்க. அந்த மாதிரி ஆனா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அதோட ட்விஸ்ட் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்றப்போ வந்துட்டு செகண்ட் டைம் பார்க்க தோண மாட்டேங்குது. ஓகே, ஒரு படம் ஒரு தடவை பார்த்த தடவை போதும் அப்படிங்கிற கான்செப்ட் தான். சூப்பர். இப்ப நம்ம செக்மெண்ட் ஒன்று விளையாட போறோம், ஓகேவா? ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரியான ஒரு செக்மெண்ட். நான் கேள்வி கேட்கறேன், ஈஸியா கேளுங்க. நான் வந்துட்டு எவ்வளவு ஈஸியா கேட்டுட்டு இருக்கேன் நான் வந்ததுல இருந்து. அதாவது நைட் அவுல் ஆர் ஏர்லி பெட், நைட்டு முழிச்சிருக்க பர்சனா இல்ல காலம்புற ஊர் சுத்துற பர்சனா நீங்க? நான் நைட் அவுல். நைட் அவுல். ஓகே. டீயா காஃபியா? ரெண்டுமே இல்ல. ஹார்லிக்ஸ், பூஸ்ட் அந்த மாதிரி. பால். ஓகே. சோலோ டைம் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் டைம்? சோலோ டைம். சோலோவா எங்க போயிருக்கீங்க ரொம்ப தூரம்? நான் எல்லாத்துக்கும் தனியா தான் போவேன். எல்லா இடத்துக்கும் தனியா தான். லாங் ட்ரிப் அது மாதிரி ஏதாவது போயிருக்கீங்களா சோலோவா? இல்ல. ஓகே. அடுத்து தனியா போய் அழுவுறதா இல்ல என்ன இடம் தெரியாம சிரிச்சிடுறதா? ஓகே. இடம் பொருள் ஏவல் எதுவுமே கிடையாது, இறங்கி செஞ்சு விட்டுறது. ஓகே. அது மாதிரி ஏதாவது எந்த படத்துலயாவது நடந்திருக்கா? ஒரு ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கக்கூடிய சீன்ல சிரிச்சு? நான் சிரிச்சிருக்கேன். அப்படியா? எந்த கென் அழுவுறத பார்த்துட்டு சிரிச்சிருக்கேன். அடுத்து இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப்? இன்ஸ்டாகிராம். ஓகே. பீட்சா ஆர் பிரியாணி? பிரியாணி. என்ன பிரியாணி? சிக்கன். என்ன ஊர் பிரியாணி? ஆம்பூர். ஓகே. பீச் ஆர் மவுண்டைன்? பீச். பீச்சுக்கு எப்படி? பீச்சுக்கும் தனியா தான். ஓகே. லவ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ்? லவ்வே கிடையாது வாழ்க்கையில. ஒரே வார்த்தை தேவையில்ல அப்படின்னு முடிச்சு விட்டீங்க. ஓகே. ஒரு விஷயம் ட்ரெண்டா இருக்குன்னா அதை பண்ணுவீங்களா இல்ல கிரிஞ்சா இருக்குன்னு விட்டுருவீங்களா? கிரிஞ்சா இருக்கு. ட்ரை கூட பண்ணது கிடையாது. ஓகே. ஸ்லீப் ஆர் லேட் நைட் ஸ்க்ரோலிங்? இன்ஸ்டா. அதான் அதுக்குள்ளதான் வரேன். ஓகே. உங்களுக்கு லாட்டரியில ஒரு 1 கோடி ரூபாய் கிடைக்குது, என்ன பண்ணுவீங்க? எடுத்து போய் வீட்டுல கொடுத்துருவாங்க. இல்ல தனிப்பட்ட முறையில எதுவும் செலவுகள்? வீட்டுல கொடுத்தா வீட்டுல செலவு பண்ணுவாங்க. வீட்டுல கொடுத்து வீட்டுல செலவு பண்ணுவாங்க. ரைட்டு. ஓகே. அடுத்து லக் ஆர் ஹார்ட் ஒர்க்? ஹார்ட் ஒர்க்.
ஓகே, ஹார்ட் ஒர்க் ஆர் ஸ்மார்ட் ஒர்க்? ஸ்மார்ட் ஒர்க். என்ன ரெண்டு மாத்தி மாத்தி சொல்றீங்க? ஓகே, நான் வந்துட்டு எதுவுமே கஷ்டப்படாம ஈஸியா முடிக்குது என்னோட. ரைட்டு. ஓகே, எந்த ரோல் உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் பண்ணுச்சு நீங்க நடிச்சதுலயே? இப்ப யூத்ல லாஸ்டா அந்த ஃபைட்டு. அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப கென் கதை சொல்லும் போது, அண்ணன் உங்களுக்கு ஒரு ஃபைட் இருக்கு. என்னது ஃபைட்டா, நல்லா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா ஓவராலா யூத்தை பார்த்து முடிக்கும் போது அதுக்குள்ள எந்த அளவுக்கு ஹியூமரோ என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சோ அதே அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான எமோஷனுமே இருந்துச்சு. அது நீங்க ஓவராலா படம் பார்த்து முடிக்கும் போது நீங்க ஒரு டேக் அவேவா எடுத்திருக்கீங்களா? அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? படம் பார்த்து முடிக்கிறப்ப என் கண்ணுல இருந்து கண்ணீர் தான் வந்துச்சு. ஓகே ஓகே, கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சா ஒரு கேரக்டர்? அந்த இது வந்துட்டு எனக்கு அதை ஷூட் பண்ணும் போதே வந்துட்டு நாங்க ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருந்தோம். ஓகே ஓகே, அந்த அப்பா அந்த சென்டிமெண்ட் வந்துட்டு நாங்க ஷூட் பண்ணும் போதே வந்துட்டு ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்தோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். லைக் சினிமாக்குள்ள வரணும், ஒரு நடிகன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களை வெல்கம் பண்ண நிறைய பேர் காத்துருக்கேன். அவங்க என்ன பண்ணணும் அதுக்கு? அவங்க ஆடிஷன்ஸ், ப்ராப்பர் ஆடிஷன்ஸ், எங்கேயும் போய் ஏமாறாத. அது மாரி ஏமாந்துருக்கீங்களா எப்பயாவது? இல்லை நான் ஏமாந்தது இல்லை. பட் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் அது போல சொல்லியிருக்காங்க. காசு கொடுத்துட்டு ஏமாத்திட்டு போயிருக்காங்க. அப்படிலாம் வந்துட்டு அங்கே ரோட்டில் நின்றுட்டு இருந்திருக்கோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, நானும் வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்றது என்னன்னா வந்துட்டு, ஆடிஷனுக்குலாம் யாரும் வந்துட்டு காசு வாங்க மாட்டாங்க, நீங்க ஏன் காசு கொடுத்துட்டு ஏமாந்தீங்க? ஓகே, ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாம போகாதீங்க. இனிமே ஒரு கேஸ்டிங் கால் வருதுன்னா வந்துட்டு அதுல கான்டாக்ட் நம்பர் இருக்கும், அவங்களுக்கு கால் பண்ணி நீங்க போயிட்டு பாருங்க, ஆடிஷன் பண்ணுங்க. இல்லைன்னா வந்துட்டு அதுக்கு போட்டோஸ் அனுப்பிச்சு விட்டுட்டு கால் பண்ணி பேசுங்க, இப்போ நான் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சொல்லி பேசுங்க. எந்த ஒரு இதுக்குமே என்ன வந்துட்டு ஒரு டிக்கெட்ல நின்றுருப்பாங்க, தம்பி நான் அந்த படத்துல ரொம்ப வேலை செய்யறேன், எனக்கு அது ஒரு இந்த காசை கொடு, நான் உள்ள சேர்த்து விடுறேன் அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க. ஓகே, அதுக்குள்ளலாம் போகாம எதனா கேஸ்டிங் கால் வந்துச்சு அப்படின்னா அதுல இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க போட்டோஸ் அனுப்பியோ இல்ல கால் பண்ணி கேட்டுட்டோ நீங்க போயிட்டு ட்ரை பண்ணுங்க. ப்ராப்பரான ஒரு டைரக்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு நாள் கிளிக் ஆகும். சூப்பர் சூப்பர். ஆமா, ஏன்னா நிறைய விஷயங்கள் இது மாதிரியான ஆடிஷன் ஸ்கேம் அப்படிங்கிறதே நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம கொஞ்சம் தெளிவா இருக்கும். ஆமா, சூப்பர் சார். நம்மளுக்கு வந்து நல்ல ரோல் கிடைக்குதுன்றது மொத்தம் தேர்ட் பர்சன் சொல்றதை நம்பிட்டு நம்ம காசு கொடுத்து ஏமாந்தோம்னா அது நம்ம முட்டாள்தனம் தான். ஆமா, 1 லட்ச ரூபா கூட நீ தான் ஹீரோ அப்படிலாம் நிறைய விஷயங்கள் வந்து காது பட வந்துகிட்டு இருக்கோம். சூப்பர் பிரதர். எனக்குமே வந்து நிறைய தடவை வந்திருக்கு. எவ்வளவு கேட்டாங்க? இல்ல நான் என் ஃப்ரெண்டு மூலியமா வந்திருக்கு. இப்பெல்லாம் காசு கொடுத்து ஏமாந்தடா அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. 5000 ரூபாய் கொடுத்தேன் அப்பா, அது சரி, அதுலாம் சொல்லி எல்லாமே வந்துட்டு ஏவிஎம் வாசல் ஆப்போசிட்ல தான், சாலிகிராமம் ரோட்ல. ஓகே, அதுவும் காவேரிக்காரங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அதுல யாரு உண்மையா இருக்கவங்க யாரு பொய்யா இருக்காங்கன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு கொஞ்சம் மெர்ஜா இருப்பாங்க. படத்துல நீதான்ப்பா ஹீரோ, நம்மகிட்ட மட்டும் கூட நாளைக்கு டைரக்டர் மீட் பண்ண வச்சிடுறேன், அவ்வளவுதான். நம்ம பசங்களும் இருக்கிற காசை கொடுத்துருவாங்க, அப்பா வந்துட்டோம் வந்த உடனே கிடைச்சிச்சா சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி. புரியுது பிரதர். கண்டிப்பா சிலவங்களுக்கு வந்துட்டு டீ காஃபி வாங்கி கொடுத்து, சிகரெட் வாங்கி கொடுத்து, சரக்கு வாங்கி கொடுத்து, அது போல எல்லாமே வந்துட்டு நிறைய பேர் பாவம். இனிமேலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இங்க வரவன் ஒவ்வொருத்தரும் ஒரு கனவோட தான் வரான். அவன் கனவை பாருங்க, அவனோட டேலண்ட பாருங்க, அவங்ககிட்ட இருக்க பையில இருக்கக்கூடிய காசை ஆட்டையை போடணும்னு நினைக்காதீங்க. கரெக்டான பிரதர்? ரொம்ப நன்றி பிரதர், உங்களோட வேல்யூபிளான டைம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுங்க. ஜெயிலர் 2ல உங்களை ரொம்ப அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்றோம். சந்திப்போம் பிரதர். நன்றி. தேங்க்யூ. இன்னைக்கு நம்மளுடைய சினி ஸ்பாட்ல ஆக்டர் சரத் கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு செலிபிரிட்டியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ். நன்றி, வணக்கம்.